ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னடா அக்கா காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கிருத்திகை இல்லையா? இன்றைக்கி தான் எங்கள் ஊர் கோயிலெல்லாம் விசேஷம். அது இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊர் கோயிலுடைய முருகர் கோயிலுடைய உபயதாரர் நாங்கள் தான். எங்கள் மூதாதையர்கள் ஏற்படுத்தி வச்சுட்டு போனது. அதனால் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கெல்லாம் விநாயகர் பூஜை இருக்குது. அதனால் காலையில் போகணும். இப்போ எழுந்து நம்ம சமைச்சாதான் நம்ம மதியானம் இங்கே படையல் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் காலையிலே அக்கா எழுந்துட்டேன். சமைச்சிட்டு வச்சுட்டு போயிட்டு வரத்துக்கு எப்படியும் 1:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் போக வேண்டிய வேலை இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தூக்கமே இல்லை, வேறு எழுந்துட்டேன். சரி, இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேலை நம்ம வெறும் வயிற்றில் பாருங்க, தெரியுதா, தைராய்டு மாத்திரையும் பிபி மாத்திரையும் போடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபுல் டேமேஜ் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு அதை போடுறேன். இல்லை, வாசலில் தொடச்சிட்டு கோலத்தை ஒன்று போட்டுருவோம். வாசல் சின்னது தான், அதனால் நம்ம சின்னதாகவே கோலம் போட்டுக்கலாம். சிம்பிள் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாமிக்கு முதல்ல பூவை போட்டுடலாம். மணி 6 போகுது. இன்னைக்கு பூவெல்லாம் போட்டாச்சு, விளக்கேற்றி விட்டுடலாம். இப்போ சும்மா சிம்பிளாக விளக்கேற்றியாச்சு. இப்போ நம்ம கிச்சனில் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டு க்ளீனே பண்ணல. சரி, காலையில் சீக்கிரம் எழுந்துக்க போகிறோமே, பண்ணிடலான்னு விட்டுட்டேன். கிச்சன் அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துட்ட பிறகு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டுட்டு, வடைக்கும் பருப்பு ஊற போட்டுட்டு, சாம்பாருக்கு பருப்பையும் ஊற போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம காஃபியை போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பால் எடுத்து வச்சேன். அண்ணா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டு காஃபி போட்டியாமான்னு கேட்டார். இருப்பா போட்டு தரேன்னு சொல்லிட்டு காஃபியை போட்டுட்டு முதல்ல அண்ணாவுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு எழுப்பி கொடுத்துட்டு நானும் குடித்தேன். காஃபி குடிக்கலன்னா நமக்கு ஒர்க்கே ஓடாது. காஃபி குடித்து முடிச்சிட்ட பிறகு சாப்பாட்டுக்கு உலைய வச்சு அரிசியும் போட்டேன், பருப்பையும் வேக போட்டேன். அந்த பருப்புலேயே உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சுட்டேன். வெந்த உடனே சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். நூக்கல் சாம்பார் தான் வச்சேன். சாம்பாரை முதல்ல தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒன் சைடு உருளைக்கிழங்கு தொட்டியும் பண்ணிட்டேன். ஏன்னா பிரசாதத்துக்கு எனக்கு கேசரி கலர வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒரு 3/4 கிலோ ரவை வச்சு பண்ணணும். அதனால் டைம் கரெக்டாக இருக்கும். வடையை நம்ம சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது வரையும் பருப்பு ஊறட்டோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு தொக்கியும் பண்ணிவிட்டு சாம்பாரையும் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ தான் நமக்கு மதியானம் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் படையல் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. வடையை சுடுறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும், முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கேசரி கலர ஆரம்பிச்சிட்டேன். கேசரி கலரிட்டு அது ரெடியான உடனே கோயிலேருந்து ஃபோனே வந்துருச்சு, இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க வரோன்னு சொல்லிவிட்டு நான் பாத்திரத்துங்கிறத தேய்ச்சி போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு 1:30 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் 1:30. நான் சொன்ன டைமுக்கு ரீச் ஆகிட்டோமா? 1:30க்கு ரீச் ஆகிட்டோமா? செம்ம டயர்டாக இருக்கேன். இப்போ உளுந்து காலையில் ஊற வச்சேன்னா அரைக்காமலே போயிட்டேன், டைம் ஆயிடுச்சுன்னு. இப்போ வடைக்கு மாவு அரைச்சிட்டு வடை சுட்டுட்டு அப்பளம் சுட்டுட்டு நம்ம இப்போ முருகருக்கு படையல் போட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடணும். இதுக்கு முன்னாடி இது கோயிலில் கொடுத்த புளி சாதம் நிறைய கொடுத்தாங்க. அங்கே கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி கோயிலில் கொடுத்த சக்கரை பொங்கல் பக்கத்தில் கொடுக்கறதுக்காக வடை மாவு அரைச்சி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியாது. ஸோ அண்ணா தான் இப்போ வடை சுட போகிறாரு. வடை சுட்டுட்டு அப்பளம் பொரிக்க போகிறாரு. டைம் ஆயிடுச்சா, 2 மணிக்குள்ளே இலைய போடணும். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே காலையில் எல்லா சாமானும் தேய்ச்சிட்டு போனால் அதுக்குள்ளே மரம் சேர்ந்துருச்சு. இப்போ நான் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே அண்ணன் என்ன பண்ணுவார், வடை சுட்டுருவார். நான் வடை சுடுறத விட அண்ணன் சூப்பராக வடை சுட்டுருவார்.
மணி 3:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடகடன் இலையை போட்டு சாமியை கும்பிட்டு வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ கோயிலில் நாங்கள் சுவாமி கும்பிட்டதை சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.